ஹாய், வெல்கம் டு அவர் ஃபார்மா டாபிக்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆட்டோகாய்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஆட்டோகாய்ட்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ஆட்டோகாய்ட்ஸ் தே ஆர் தி சப்ஸ்டன்சஸ் தே ஆர் ப்ரொடியூஸ்ட் பை வெரைட்டி ஆஃப் செல்ஸ் அண்ட் தே ஆக்ட் லோக்கலி அட் தி சைட் ஆஃப் ஆக்ஷன். அப்படின்னா அது எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுக்கு பக்கத்துலேயே அது வேலை செய்ய போகுது. அந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் எல்லாமே நம்ம ஆட்டோகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதெல்லாம் வந்து ஆட்டோகாய்ட்ஸ்? ஸோ முதல்ல அமைன்ஸ், அதில் ஹிஸ்டமின், செரட்டோனின், இது முக்கியமான ஆட்டோகாய்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து லிப்பிட்ஸ், அதில் எது எது அப்படின்னா ப்ரோஸ்டக்லாண்டின்ஸ், லுகோட்ரையின்ஸ், பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர், இதெல்லாம் லிப்பிட் டிரைவ்டு ஆட்டோகாய்ட்ஸ். அடுத்த கேட்டகரி வந்து பெப்டைட்ஸ், அதை லாங் செயின் ப்ரோட்டீன்ஸ். அந்த இது எது எது அப்படின்னா பிராடிகைனின், ஆஞ்சியோடென்சின் அண்ட் கலிடின். இது இல்லாமல் சப்ஸ்டன்ஸ் பி, இதெல்லாம் கூட ஆட்டோகாய்ட்ஸ்னு சொல்கிறோம் நம்ம. நம்ம ஹிஸ்டமின் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஹிஸ்டமின் வந்து ஒரு முக்கியமான ஆட்டோகாய்டு. இதில் வந்து எப்படி அது சிந்தசைஸ் ஆகுது, எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதை பார்ப்போம் நம்ம. ஸோ ஹிஸ்டிடின் அப்படின்றதுலேருந்து தான் இந்த ஹிஸ்டமின் வருது. அது டீகார்பாக்சிலேஷன் நடந்த பிறகு ஹிஸ்டமினாக மாறுது. அதுக்கப்புறம் மெட்டபாலிசம் வந்து என்-மீத்தைல் டிரான்ஸ்பரேஸ் மூலமா என்-மீத்தைல் ஹிஸ்டமின் ஆகிடுது. அது இன்ஆக்டிவ். அப்புறம் அது மீத்தைல் இமிடசோல் அஸ்டிக் ஆசிடாக மாறிடும். ஸோ மோனோஅமைன் ஆக்சிடேஸ் மூலியமா. இன்னொரு பாத்வே இருக்குது அந்த மெட்டபாலிசம்க்கு. பை மீன்ஸ் ஆஃப் டயமீன் ஆக்சிடேஸ் அது இமிடசோல் அஸ்டிக் ஆசிடாக மாறிடுது. ஸோ இந்த ஹிஸ்டமின் எங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து முக்கியமானது மாஸ்ட் செல்ஸ். வேர் தீஸ் மாஸ்ட் செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட், எங்கெல்லாம் இருக்குது? ஸ்கின்னு கீழே வந்து அதோட நிறைய மாஸ்ட் செல்ஸ் இருக்கும். அங்கே நிறைய ஹிஸ்டமின் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டொமக்கில் இருக்குது. இது வந்து ஹெச்சிஎல் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் லங்ஸில் இருக்குது. இந்த எல்லாமே மாஸ்ட் செல்ஸு. அதுக்கப்புறம் லிவர்லேயும் இருக்குது அதிகமாக. ஸோ மாஸ்ட் செல் இல்லாததும் இந்த ஹிஸ்டமினை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. பிரெயினும் ஸ்டொமக்லேயே கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ல வேறு இடங்கள்ல மாஸ்ட் செல் இல்லாத செல்ஸும் சிலது ஹிஸ்டமினை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது இல்லாமல் பிளட்டு, நிறைய செக்ரீஷன்ஸில், டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸில், பெத்தலாஜிக்கல், இப்போ ஏதோ ஒரு டிசீஸ் வந்தால் அந்த ஃப்ளூயிட் எடுத்து பார்த்தா அதுலெல்லாம் கூட ஹிஸ்டமின் இருக்குது. நம்ம இந்த ஹிஸ்டமின் வந்து எப்படி வந்து ரிலீஸ் ஆகுது, எந்த மெக்கானிசம் அப்படின்றத பார்ப்போம். இந்த மாஸ்ட் செல்ஸ் அது ஆக்டிவேட் ஆனால் தான் அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த ஹிஸ்டமின் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது எதெல்லாம் வந்து காரணமாக அமையுது அந்த மாஸ்ட் செல்லை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னா, நம்மளோட அலர்ஜிக் சப்ஸ்டன்சஸ், ஏதாவது ஃபுட் அலர்ஜி, இல்லைனா போலன் அலர்ஜி, சில கோலினர்ஜிக்கு ட்ரக்ஸ் வந்து அந்த மாஸ்ட் செல்லை டிஸ்டர்ப் பண்ணுது. சில இரிட்டபிள் சப்ஸ்டன்சஸ், அப்புறம் எந்த சப்ஸ்டன்ஸ்லாம் அனஃபைலாக்சிஸ் பண்ணுமோ அதுங்க, அப்புறம் ப்ரோஸ்டக்லாண்டின்ஸ், இதுங்க எல்லாமே அந்த மாஸ்ட் செல்லை போய் டிஸ்டர்ப் பண்ணி அதுலேருந்து ஹிஸ்டமினை ரிலீஸ் பண்ணும். இது இல்லாமல் சில ட்ரக்ஸும் வந்து ஹிஸ்டமினை ரிலீஸ் பண்ணுதுங்க. ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இம்யூனாலஜி ரிலேட்டட் கிடையாது. அதாவது ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தனையுமே ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரிலேட்டட் ரியாக்ஷன்ஸ் பண்ணி இந்த ஹிஸ்டமினை ரிலீஸ் பண்ணும். ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்பின், கொடின், சில கிராப்ஸ், அந்த லாப்ஸ்டர்னு சொல்கிறது, ஸ்ட்ராபெரி சிலது, இது எல்லாமே நான் இம்யூனாலஜிக்கல் ரிலீசர்ஸ் ஆஃப் ஹிஸ்டமின். அது இல்லாமல் சில பீட்டா அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ், ஐசோப்ரோட்ரனால், அட்ரினலின், இதெல்லாம் கூட ஹிஸ்டமினை ரிலீஸ் பண்ணுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, அதில் ஸ்டோர் ஆகிருக்கிற ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகிடுது. இந்த ரிலீஸ் ஆன ஹிஸ்டமின் என்ன ஆகுது அப்படின்னா 4 ரிசப்டாரில் வேலை செய்யுது. H1, H2, H3 அண்ட் H4. மெட்டபாலிசம் நம்ம முன்னாடி ஸ்லைட்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ 4 ரிசப்டார் ஞாபகம் வச்சுக்கணும். H1, H2, H3 அண்ட் H4. நம்ம ஹிஸ்டமின் ரிசப்டார்ஸை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். 4 ரிசப்டார் சொல்லியிருந்தோம். அதில் H1 அது இந்த இந்த எல்லா இதுவுமே வந்து ஜி ப்ரோட்டீன் கப்புள்டு ரிசப்டார்ஸ் தான். அதில் சப்யூனிட் H1 வந்து GQ, அது IP3DAGயை இன்க்ரீஸ் பண்ணிடும். இது எங்கெல்லாம் இருக்குது இந்த H1 ரிசப்டார்ஸ் அப்படின்னா ஸ்மூத் மசில், எண்டோதீலியம், அதாவது பிளட் வெசல்ஸ், அப்புறம் பிரெயின், அங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இது என்ன பண்ணும்,
இந்த ஸ்டிமுலேட் ஆனால் இது அலர்ஜியை உருவாக்கும், இன்ஃப்ளமேஷன், பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன், மூச்சு விட திணறும். அதே மாதிரி நம்மளோட வேக்ஃபுல்னஸ், அலர்ட் ஆகுறது இருக்கிறதுக்கும் இது காரணமாக அமையுது. ஸோ இதோட ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தா அகோனிஸ்ட் வந்து ஒரு ட்ரக் இருக்கு, பீட்டா ஹிஸ்டின். அது வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா வெர்டிகோவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அது தலை சுற்றுறது, பயங்கரமாக கிருகிருன்னு தலை சுற்றுறது, அதுக்கு பீட்டா ஹிஸ்டின் கொடுக்குறாங்க. அது H1 அகோனிஸ்ட். மெஜாரிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் வந்து ஆன்டகோனிஸ்ட் தான் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்டிஹிஸ்டமின்ஸ், கோல்டு அலர்ஜிக்கு கொடுக்குற எல்லா இதுவுமே மோஸ்ட்லி H1 ஆன்டகோனிஸ்ட் தான். அதில் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நிறைய செடேஷன் உண்டு பண்ணும், டைஃபன்ஹைட்ரமைன், அப்புறம் வந்து ஃபெனிராமின், இது மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. அது நம்ம ஃபர்தர் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். செகண்ட் ஜெனரேஷன் வந்து செட்ரிசின், லொராட்டிடின், இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி அலர்ஜிஸ் இல்லை ஸ்கின் அலர்ஜிஸ்க்கு இதுதான் முக்கியமான ட்ரக்ஸு. நெக்ஸ்ட்டு H2 ரிசெப்டார்ஸ். இது வந்து ஜிஎஸ் அப்படின்ற சப் யூனிட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், சைக்ளிக் ஏஎம்பியை இன்க்ரீஸ் பண்ணும். எங்கெல்லாம் ப்ரெசண்ட்டு அப்படின்னா கேஸ்ட்ரிக் மியூகோசா, கார்டியாக் மசில்ஸ், மாஸ்ட் செல்ஸ், அப்புறம் பிரெயின், அங்கெல்லாம் அது ப்ரெசண்ட். இது கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷனை அதிகம் பண்ணும். ஸோ இதோட ஆன்டகோனிஸ்ட் வந்து மார்க்கெட்டில் யூஸ் ஆகுது. ஆன்டி அல்சர் ட்ரக்கா ரானிடிடின், ஃபெமோட்டிடின், இந்த மாதிரி நிறைய டிடின்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் பெப்டிக் அல்சர் அண்ட் டிஸ்பெப்சியா, அது வந்து பெப்டிக் அல்சரோட கண்டினியூவேஷன் தான் அந்த டிஸ்பெப்சியான்றது. நெக்ஸ்ட் H3 ரிசெப்டார்ஸ். இது ஜிஐ சப் யூனிட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால வந்து இன்ஹிபிட்ரி ஐ அப்படின்னா சைக்ளிக் ஏஎம்பி லெவல்ஸை கம்மி பண்ணும். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா அதே எந்த ரிசெப்டார்ஸ் இதை ரிலீஸ் பண்ணுதோ அந்த செல்லுலேயே இருக்கும், திரும்ப அதை எடுத்துக்கும். தி இன்ஹிபிட் தி ரிலீஸ் ஆஃப் ஹிஸ்டமின். ஸோ ஒரே ஒரு ட்ரக் தான் அவைலபிள், இன்வர்ஸ் அகோனிஸ் டிப்ரோலிசன்ட் அப்படின்னு ஒரே ஒரு ட்ரக் தான் அவைலபிள். இது வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் நார்கோலெப்சி, அதாவது பயங்கரமாக தூங்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு தூங்கிடுவாங்க. ஸோ அந்த இதுக்கு இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் H4 ரிசெப்டார்ஸ். இதுவும் ஜிஐ சைக்ளிக் ஏஎம்பி லெவல்ஸை கம்மி பண்ணும். இது வந்து இன்ஃப்ளமேஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரிசெப்டார். இதில் எந்த ட்ரக்குமே அவைலபிள் கிடையாது. வாங்க நம்ம ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டமின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து whenever there is any injury in it leads to histamine release. Suppose if you inject intradermal injection of histamine, or if there is an injury, histamine gets released. It causes a triple response. 3 ரெஸ்பான்ஸ் இருக்கும் அதில். ஒன்று வந்து ஃப்ளஷ், அந்த எங்கே இன்ஜுரி நடக்குதோ அந்த இடம் வந்து ரெட் ஸ்பாட் வந்துடுது. அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் நிறைய கலெக்ட் ஆகிடுது, அதுக்கு பேர் வந்து ஃப்ளேர். அண்ட் தென் வீல், ரெட்னஸ் சரௌண்டிங் த ஏரியா டியூ டு ஆர்டீரியோலர், அங்கே இருக்கிற பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகிட்டு அதனால் கொஞ்சம் வீக்கம் மாதிரி காமிக்குது. ஸோ இன்ட்ராடெர்மல் இன்ஜெக்ஷன் ஆஃப் ஹிஸ்டமின் காசஸ் ட்ரிபிள் ரியாக்ஷன் அப்படின்றது முக்கியமானது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன். என்னதான் பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இது பண்ணாலும் ஆன்டி ஹிஸ்டமின்ஸ் வந்து ஆஸ்மால அந்த அளவுக்கு பயன்படுறது இல்லை. அது ஒரு ஆட்-ஆன் தெரப்பி மாதிரி சொல்லலாம், மெயின் ட்ரக் இது கிடையாது. நெக்ஸ்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல இட் இன்க்ரீசஸ் தி கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷன். நம்ம முன்னாடி ஸ்லைட்ஸ்லையும் இதை படித்தோம். ஆனால் ரொம்ப முக்கியமான ட்ரக்ஸ் இதுங்க வந்து ரானிடிடின், ஃபெமோட்டிடின், இதுங்கெல்லாம் வந்து ஆன்டி அல்சர் ட்ரக்ஸாக ஒர்க் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராவீனஸ் ஆர் இன்ட்ராக்யூட்டேனியஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்தா லோ டோசஸில் இட் காசஸ் இச்சிங். ஹை டோசஸ் வந்து அந்த நர்வ்ஸோட எண்ட்ஸை வந்து சென்சிட்டைஸ் பண்ணி பெயின் வர வைக்கும். ஸோ முக்கியமான யூஸ் ஸ்கின்ல பொறுத்த வரைக்கும் ஆன்டிஹிஸ்டமின்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டு ரெடியூஸ் இச்சிங். அதுலேயும் பர்டிகுலராக ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ரொம்ப இச்சிங்கை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் இன்ட்ரா செரிப்ரோ வென்ட்ரிகுலார் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் த பிபி, ஆக்டிவ்னஸ், கார்டியாக் ஸ்டிமுலேஷன், டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும், வாமிட்டிங், ஏடிஹெச் ரிலீஸ், இதெல்லாம் வந்து இதோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ். இப்போ இந்த ஹிஸ்டமின் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, அதிகமாகுதுன்னா எந்தெந்த கண்டிஷன்ஸ்லாம் ஆகுது? முக்கியமானது வந்து அலர்ஜி. ஸோ கோல்ட் ஏர், அலர்ஜன்ஸ், எமோஷனல் ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே ஹிஸ்டமினை ரிலீஸ் பண்ணும்.
ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா டி செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி நிறைய இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் கால்டு சைட்டோகைன்ஸ் அதோட ப்ரொடக்ஷனுக்கு அதிகம் பண்ணி விடுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பி செல்ஸை அது ஆக்டிவேட் பண்ணி ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் அந்த பி செல்ஸை வந்து இந்த ஆன்டிபாடிஸ் போய் இந்த மாஸ்ட் செல்ஸை வந்து சென்சிட்டைஸ் பண்ணிடுதுங்க. அந்த பி செல் ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஆன்டிபாடிஸ் போய் அந்த மாஸ்ட் செல்லை சுற்றி அதை வந்து சென்சிட்டைஸ் பண்ணி டீகிரானுலேட் பண்ணிடும். ஸோ அது டீகிரானுலேட் பண்ணால் அதுலேருந்து ஹிஸ்டமின் வெளியில் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ ஹிஸ்டமின், லியூகோட்ரைன், சைட்டோகைன்ஸ் இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸுக்கு காரணமாக அமையுது. ஸோ ஒன்று வந்து அங்கே அந்த நம்ம பார்த்தோம் ரெட்னஸ், ஃப்ளேர், வீல் அந்த மாதிரி எல்லாம் அது பண்ணுது. ஸோ ஆஸ்மாவில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் வர வைக்குது. நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிராங்கஸோட அந்த ஆல்வியோலை அந்த டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குது. வேற ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை உண்டு பண்ணும். ஸோ டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவ்ல ஹிஸ்டமின் ரொம்ப முக்கியமானது. அனஃபைலாக்டிக் ஷாக்லையும் ஹிஸ்டமின் வந்து மிக முக்கியமானது. ஸோ இது இல்லாமல் ஆன்ஜியோ எடிமா அந்த ஆன்ஜியோ எடிமா என்ன அப்படின்னா அதாவது ஃபேஸு, த்ரோட்டு, லாரிங்ஸ், ஆர்ம்ஸ், ஹேண்ட்ஸ், லெக்ஸ், ஃபீட்டிங் எல்லாம் ஸ்வெல்லிங் வர்றது, அதுக்கு பேர் ஆன்ஜியோ எடிமா. இது ஒரு பெத்தாலஜிக்கல் ரியாக்ஷன். அப்பவும் வந்து ஹிஸ்டமின் அதிகமாகும். இப்போ இன்னொரு இதில் இதோட பெத்தாலஜிக்கல் ரோல் எதில் இருக்குது அப்படின்னா பெப்டிக் அல்சரில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா வேகஸ் நர்வ், இட் இஸ் எ பேராசிம்பத்தட்டிக் நர்வ், அது ஸ்டிமுலேட் ஆச்சு அப்படின்னா ஸ்டொமக்ல வந்து பெரைட்டல் செல்ஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது என்ட்ரோக்ரோமாஃபின் செல்ஸ். இந்த செல்ஸ் வந்து தே ரிலீஸ் ஹிஸ்டமின் விச் ஆக்ட்ஸ் ஆன் தி ஹிஸ்டமின் ரிசப்டார்ஸ் அந்த பெரைட்டல் செல்லில் இருக்கும். அஸ்டில் கோலினும் ஸ்டிமுலேட் பண்ணும், ஹிஸ்டமினும் ஸ்டிமுலேட் பண்ணும், கேஸ்ட்ரின் அது ஒரு ஹார்மோன், அது எல்லாம் சேர்ந்து இந்த பெரைட்டல் செல்லை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி இந்த ஹிஸ்டமின் H2 ரிசப்டாரில் ஒர்க் பண்ணுறதால புரோட்டான் பம்ப் ஆக்டிவேட் ஆகி ஹெச்சிஎல் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுது. இது ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் கம்மியாகிற பட்சத்துலையோ இல்லை ஹெச்சிஎல் அதிகமாகிற பட்சத்துலையோ அதை நம்ம பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ அந்த பெப்டிக் அல்சர் அது வந்து எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்பாட்டு நீங்கள் பார்க்கலாம். அது ஸ்டமக்லேயும் இருக்கலாம் அல்சரு, இல்லை டியோடினத்துலேயும் அல்சர். டியோடினல் அல்சர் ரொம்ப காமனானது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஹிஸ்டமின் எது கூட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு இயரில் ஏற்படுற ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதை வந்து மெனியர்ஸ் டிசீஸ், இது பேலன்சிங் ப்ராப்ளம் வர வைக்கும், தலை சுத்த வைக்கும். அந்த சாதாரணமாக தலை சுற்றுறது கிடையாது, ஒரு ரொம்ப கொடுமையான தலை சுற்றுறது, அதுதான் வந்து இந்த மெனியர்ஸ் டிசீஸ். ஸோ காது சம்பந்தமானது. ஸ்பின்னிங் ஆஃப் தி சரௌண்டிங்ஸ், அப்படியே சுற்றி ரொம்ப கிருகிருன்னு சுற்றுறது, அதுதான் ஸ்பின்னிங் ஆஃப் தி சரௌண்டிங்ஸ். அந்த டிசீஸ் பேர் தான் மெனியர்ஸ் டிசீஸ். அதில் ஹிஸ்டமின் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் பார்த்துருந்தோம் பீட்டா 1 அகோனிஸ்ட், பீட்டா ஹிஸ்டின். இது என்ன பண்ணும் அப்படின்னா வேசோ டைலேஷன் இந்த இன்னர் இயர், அப்போ வெர்டிகோ, டினிட்டஸ், ஹியரிங் லாஸ் இதுக்கெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம பீட்டா ஹிஸ்டின் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் சின்னாரிசின் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்கு. இதுவும் வந்து H1 ஆன்டி ஹிஸ்டமினிக். பீட்டா ஹிஸ்டின் வந்து அகோனிஸ்ட், சின்னாரிசின் H1 ஆன்டகோனிஸ்ட். அது என்ன பண்ணுது, அங்கே இருக்க கால்சியம் இன்ஃப்ளக்ஸை தடுத்து இந்த லேப்ரின்த், அந்த பேலன்சிங் இருக்கிற ஆர்கன் பேர் வந்து வெஸ்டிபுலார் லேப்ரின்த், அதை வந்து சப்ரஸ் பண்ணி இந்த ரொட்டேஷனல் ரிஃப்ளெக்ஸை வந்து தடுக்குது. இது இல்லாமல் ஒரு டோபமின் ஆன்டகோனிஸ்ட், அதுக்கு ஹிஸ்டமின் பிளாக்கிங் ஆக்டிவிட்டியும் இருக்கு, ப்ரோக்ளோர்பெரசின். அதுவும் வந்து ஒரு லேப்ரின்த் சப்ரசன்ட். இது வெர்டிகோ கண்ட்ரோல் பண்ணுது. அதே நேரத்தில் வெர்டிகோவால் வர்ற நாசியா, வாமிட்டிங் அதையும் அது கண்ட்ரோல் பண்ணும். ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஆன்டிஹிஸ்டமின்ஸ் பார்ப்போம். இதில் என்ன அப்படின்னா ஹிஸ்டமின் அதோட ரிசப்டார்ஸை தட் மே பி H1, H2, H3 எந்த ரிசப்டாரோ அதில் போய் பைண்ட் ஆகி அதோட அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், பெப்டிக் அல்சர், இச்சிங், நம்ம பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் பண்ணும். ஸோ இந்த H1 ஆன்டிஹிஸ்டமினிக்ஸ் வில் பிளாக். யூஸ்வலாக ஆன்டிஹிஸ்டமினிக்ஸ்ன்ற டேர்ம் வந்து H1 பிளாக்கர்ஸ்க்கு சொல்லுவாங்க. மற்றதுக்கும் ஆன்டிஹிஸ்டமினிக்ஸ் சொல்லலாம், பட் மோர் ஃப்ரீக்வெண்ட் அப்படின்னு சொன்னால் அது H1 ஆன்டிஹிஸ்டமினிக்ஸ். ஸோ அதுங்க என்ன பண்ணுதுங்க,
காம்படிட்டிவ் பிளாக்கேட். இந்த ஹிஸ்டமின் போய் அதோட ரிசெப்டார்ல பைண்ட் ஆகாத மாதிரி பண்றது தான் இந்த H1 ஆன்டிஹிஸ்டமினிக்ஸோட ப்ராப்பர்ட்டி. ஸோ அது என்ன, பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன், ட்ரிபிள் ரெஸ்பான்ஸ், அந்த பிபி ஃபால் ஆகுறது, இது எல்லாத்தையும் அது தடுக்கும். ஃபார்மகாலஜிக்கல் யூசஸ் அப்படின்னா ஆன்டி அலர்ஜிக் ஆக்ஷன், டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை கம்மி பண்ணும், இச்சிங்கு, ஆன்ஜியோ எடிமா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடும். ஆஸ்மால வந்து இதுக்கு ரோல் வந்து கம்மி, முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். காரணம் வந்து அங்கே லூகோட்ரைன்ஸ் தான் அதிகமான ரோல் இருக்கு அந்த பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஸ்மாக்கு. ஸோ ஆன்டி லூகோட்ரைன்ஸை டார்கெட் பண்ணுற ட்ரக்ஸ் தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆன்டி ஹிஸ்டமின்ஸில் 2 டைப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்த ட்ரக்ஸு, இப்போ இருக்கிற ட்ரக்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் 2 வகை இருக்குது. அப்போ அது பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணுதா பண்ணலையா அதை பொறுத்தது இந்த கிளாசிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் ரொம்ப செடேட்டிவாக இருக்குது, அதை எடுத்துக்கிட்டால் வந்து தூக்கம் வந்துட்டே இருக்கும். அதுங்க வந்து டைஃபனைட்ரமைன், இப்போ பெனட்ரில் அதில் இருக்கிறது டைஃபனைட்ரமைன். நவ் தே ஹாவ் சேஞ்ச் இட், டைமன் ஹைட்ரினேட், புரோமீத்தசின், ஹைட்ராக்சைசின். அதுக்கப்புறம் மாடரேட்லி செடேட்டிவ் ஃபெனிரமின், அதாவது அவில். அதுக்கப்புறம் மெக்லோசின், சின்னாரிசின், இதுங்கெல்லாம் மாடரேட்லி செடேட்டிவ். மைல்டு செடேட்டிவ் குளோர்ஃபெனிரமின், ட்ரைபோலிடின் அண்ட் கிளிமாஸ்டின். செகண்ட் ஜெனரேஷன் எல்லாமே நான் செடேட்டிங், பட் சில செடேஷனும் இருக்குன்ற ரிப்போர்ட்ஸ் இருக்குது செட்ரிசினை பொறுத்த வரைக்கும். மற்றவங்களுக்கு அந்த செடேஷன் கிடையாது. லொராட்டிடின், டெஸ்லோராட்டிடின், பெக்சோஃபெனிடின், அசிலாஸ்டின், மிசோலாஸ்டின், இபாஸ்டின் அண்ட் ரூபாட்டிடின். ஸோ இதுதான் வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஆன்டி ஹிஸ்டமினிக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்டி ஹிஸ்டமினிக்ஸுக்கு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன்டி கோலினர்ஜிக் ப்ராப்பர்ட்டி. H1ஐயும் பிளாக் பண்ணும், அதே நேரத்தில் மஸ்கரனிக் ரிசெப்டாஸையும் அது பிளாக் பண்ணுது. அதை பொறுத்து ஹைலி ஆன்டிகோலினர்ஜிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது ட்ரைனஸ் ஆஃப் மவுத், யூரினரி ரிட்டன்ஷன், அதெல்லாம் பண்ணுறது புரோமித்தசின், டைஃபனைட்ரமின், ஃபெனிரமின், டைமன் ஹைட்ரினேட் இதெல்லாம். மாடரேட் ஆன்டிகோலினர்ஜிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது குளோர்ஃபெனிரமின், ட்ரைபோலிடின், சைப்ரோஹெப்டடின், சின்னாரிசின் அதெல்லாம். இப்போ செகண்ட் ஜெனரேஷனுக்குலாம் வந்து அந்த ஆன்டிகோலினர்ஜிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் செட்ரிசின், ஃபெக்சோஃபெனிடின், அஸ்டமிசோல், லொராட்டிடின், மிசோலாஸ்டின், அதுக்கெல்லாம் ஆன்டிகாலினர்ஜிக் ப்ராப்பர்ட்டி மிக மிக குறைவு. ஸோ இந்த ஆன்டிகோலினர்ஜிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ட்ரக்ஸ் இது வந்து மோஷன் சிக்னஸ், அதாவது மூவ்மெண்ட் அப்போ வர வாமிட்டிங், அதான் வந்து மோஷன் அப்படின்னா மூவ்மெண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அதை கொடுக்குறாங்க. இதில் முக்கியமான ட்ரக் வந்து புரோமீத்தசின். மற்ற ஆன்டிஹிஸ்டமினிக்ஸுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆனால் புரோமீத்தசின் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்காக யூஸ் பண்ணுறது. அது ட்ரெமர், அதாவது நம்மளோட கை நடுக்கம், ரிஜிடிட்டி, அதாவது சலைவரி செக்ரீஷன்ஸ், பார்க்கின்சோனிசத்தில் இந்த ட்ரக்கு அதனால் யூஸ் பண்ணுறாங்க. சைப்ரோஹெப்டடினுக்கு அப்பிடைட் ஸ்டிமுலன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ அதை பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. முன்னாடி சைப்பான் அப்படின்ற சிரப்லாம் வந்துட்டு இருந்தது, அது வந்து அப்பிடைட் ஸ்டிமுலேஷன் குழந்தைங்களுக்காக வந்துச்சு. இப்போ அதை யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா செடேஷன் வந்து இதுக்கு ப்ராப்ளம் அப்படின்றதால. இது இல்லாமல் நிறைய ட்ரக்ஸுக்கு இந்த ஆல்ஃபா பிளாக்கிங் ப்ராப்பர்ட்டி பிளட் வெசல்ஸில் அதுங்க ஒர்க் பண்ணுதுங்க. அப்போ H1 பிளாக்கிங் ப்ராப்பர்ட்டி, மஸ்கரனிக் பிளாக்கிங் ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி ஆல்ஃபா பிளாக்கிங் ப்ராப்பர்ட்டியும் சில ட்ரக்ஸுக்கு இருக்குது. அது எதுன்னு பார்ப்போம் நம்ம. ஆல்ஃபா பிளாக்கேடு கொடுக்கறதால பிபி வந்து கம்மியாகும். புரோமீத்தசின் தான் அதில் முக்கியமான ட்ரக்கு. இதுக்கு ஆல்ஃபா பிளாக்கேடு வந்து ரொம்ப அதிகம். இது ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இல்லை, ஆனால் இன்ஜெக்ஷனாக கொடுக்கும்போது போஸ்டூரல் ஹைப்போடென்ஷன் வரலாம். எல்லாருக்கும் கிடையாது. யாருக்கெல்லாம் அந்த சசப்டிபிள் இண்டிவிஜுவல்ஸ் வரக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு தான் அது வரும். ஸோ அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து செடேஷன் தான் மிக மிக முக்கியமான அட்வர்ஸ் எஃபெக்ட். ஸோ அலர்ட்னஸை குறைச்சிருது, கான்சன்ட்ரேஷனை குறைக்குது, ஹெட்டை வந்து ரொம்ப லைட் ஆக்கி விட்டுருது. அதாவது நடக்கும்போது ப்ராப்ளம்ஸ், மோட்டார் இன்கோஆர்டினேஷன், அதே மாதிரி டயர்ட்னஸ் இதெல்லாம் வர வைக்கும். ஸோ அதனால வண்டி ஓட்டுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எடுத்துக்கிறவங்களுக்கு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் சில்ட்ரனுக்கோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ கொடுக்கும்போது அவங்க கிளாஸில் அவங்க அட்டென்டிவாக இருக்க முடியாது. ஸோ நைட் டோசிங் தான் இதுக்கு பெட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் டிஸ்ட்ரெஸ், அதாவது கேஸ்ட்ரிக் டிஸ்கம்ஃபர்ட் அதெல்லாம் பண்ணும், ஹெட்ஏக். அதுக்கப்புறம் இது வந்து அனிமல்ஸில் வந்து ஃபீட்டல் அப்நார்மாலிட்டிஸ் உண்டு பண்ணுதுன்ற ரிப்போர்ட் இருக்குது. ஹியூமன்ஸில் அது மாதிரி கிடையாது. மீன்ஸ் அந்த ரிப்போர்ட்ஸ் இல்லை. இருந்தாலும்
இதை வந்து பிரெக்னன்ட் உமனுக்கு தர்றது இல்லை. பர்டிகுலர்லி ஹைட்ராக்சைசின், பெக்சோஃபெனடின், சைக்ளிசின் இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜெனரேஷன் ஆன்டிஹிஸ்டமினிக்ஸ். ஸோ இதுங்க என்ன இதோட டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் இதுக்கும் அப்படின்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் சிஎன்எஸ் டிப்ரெசன்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது செடேஷன் வர வைக்காது. H1 செலக்டிவிட்டி அதிகம், ஆன்டி கோலினர்ஜிக் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் கிடையாது. அதே மாதிரி அடிஷனல் ஆன்டி அலர்ஜிக் மெக்கானிசம்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தோம், லியூகோட்ரைன்ஸை வந்து இன்ஹிபிட் பண்ணாதுங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஆனால் இதுங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர், சைட்டோகைன்ஸை வந்து இது இன்ஹிபிட் பண்றது, அந்த மாதிரி அடிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து முன்னாடி இருந்த சில ட்ரக்ஸ் வந்து மார்க்கெட்லேருந்து போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம் நம்ம. டெர்ஃபனாடின் இது வந்து முத இன்ட்ரடியூஸ் ஆன செகண்ட் ஜெனரேஷன் ஆன்டிஹிஸ்டமின். இதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க மார்க்கெட்லேருந்து. ஏன் அப்படின்னா, இது வந்து ஹார்ட்டோட ரேட்டை வந்து டிப்ரெஸ் பண்ணி அதனால டாக்கிகார்டியா வர வச்சு, டோர்சைடஸ் டி பாயிண்டஸ் அதோட பேர். இது எப்போ வரும் அப்படின்னா, CYP3A4 இன்ஹிபிட்டர்ஸோட சேர்த்து கொடுத்தா இந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. அதனால நிறைய கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் வந்ததால அந்த ட்ரக் மார்க்கெட்டை விட்டு போயிடுச்சு. டெர்ஃபனாடின் இது வந்து மெட்டபோலைட் ஆஃப் பெக்சோஃபெனடின், மெட்டபோலைட் ஆஃப் டெர்ஃபனாடின். இது வந்து பொட்டாசியம் சேனல்ஸை பிளாக் பண்றதால வர அட்வர்ஸ் எஃபெக்ட் தான். அந்த ப்ராப்பர்ட்டி பெக்சோஃபெனடினுக்கு கிடையாது. QT இன்டர்வலை ப்ரொலாங் பண்ணாது. அதனால கார்டியாக் பேஷண்ட்ஸ்ல இது சேஃபர். இதே மாதிரி ஒரு பேனான ஒரு ட்ரக் வந்து அஸ்டமிசோல், சிமிலர் டு டெர்ஃபனாடின். இதை வந்து டெர்ஃபனாடினும் அஸ்டமிசோலும் பேன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ட்ரக் பார்த்தீங்கன்னா செட்ரிசின். இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்க ஹைட்ராக்சைசினோட மெட்டபலைட் தான் அது. இதுக்கு வந்து பிளேட்லெட் அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற மீடியேட்டர்ஸை குறைக்கிற ப்ராப்பர்ட்டியும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டெர்மடைட்டிஸ்ல இது ஒரு நல்ல ட்ரக்கா யூஸ் ஆகுது. ரெஸ்பிரேட்டரி அலர்ஜி, நம்ம கோல்டுக்கெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் செட்ரிசின் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சீசனல் ஆஸ்மாலையும் இதை கொடுக்குறாங்க. ஏன்னா இதுக்கு அடிஷ்னல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால அதை யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து லீவோசெட்ரிசின். இது லீவோ ஐசோமர், அதாவது R- ஐசோமர் ஆஃப் செட்ரிசின். இதுக்கு செடேஷன் மிக மிக குறைவு செட்ரிசினை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் அசலாஸ்டின். இது வந்து இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் டியூ டு லியூகோட்ரைன்ஸ். இது வந்து நேசல் அட்மினிஸ்ட்ரேஷனா அவைலபிள், அதனால நேசல் ஸ்ப்ரேயா அவைலபிள். இப்போ அடிக்கடி அவங்க வந்து தும்மிக்கிட்டே இருப்பாங்க, சீசனல் டைம், அந்த டைம் வரும்போது இது ஸ்ப்ரேவா அவைலபிள். நெக்ஸ்ட் வந்து தெரப்பட்டிக் யூசஸ். நம்ம ஓவராலா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை பார்த்தோம், செகண்ட் ஜெனரேஷனை பார்த்துருக்கோம். நம்ம வந்து தெரப்பட்டிக் யூசஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ அலர்ஜிக் டிசார்டர்ஸ் do not block the antigen antibody reactions, but ஹிஸ்டமினை மட்டும்தான் அது தடுக்கும். இச்சிங், அட்டிகேரியா, சீசனல் ஹே ஃபீவர், ஆன்ஜியோஎடிமா ஆஃப் லிப்ஸ், ஐலிட்ஸ், அப்புறம் சில இன்செக்ட் பைட்ல இது ரொம்ப பெஸ்ட் ட்ரக்கா இருக்குங்க இதுங்க. அதே மாதிரி காமன் கோல்டு, மோஷன் சிக்னஸ் நம்ம பார்த்தோம், ப்ரோமித்தசின், பெனட்ரில், அதாவது டைஃபன்ஹைட்ரமின், டைமன் ஹைட்ரினேட் அதுங்கெல்லாம் யூஸ் ஆகுதுங்க. வெர்டிகோ, அதில் வந்து சின்னாரிசின் ஒரு பெஸ்ட் ட்ரக்கு. அதுக்கப்புறம் ப்ரீ அனஸ்தட்டிக் மெடிகேஷன், ஏன்னா அதுங்களுக்கு ஆன்டி கோலினர்ஜிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால சர்ஜரிக்கு முன்னாடி அந்த செக்ரீஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதில் முக்கியமான ட்ரக்கு ப்ரோமித்தசின். நெக்ஸ்ட் காஃப்லையும் இதை யூஸ் பண்ணுறாங்க. பார்க்கின்சோனிசம்லையும் இதுக்கு இதோட யூசஸ் இருக்கு, பர்டிகுலர்லி ப்ரோமித்தசின். நெக்ஸ்ட் மஸ்குலர் டிஸ்டோனியா, அதாவது மசில் வீக்னஸ். அதில் வந்து சில ட்ரக்ஸுக்கு வந்து ஆன்டி டோபமினர்ஜிக் அந்த ஆன்டி சைக்கோட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சில இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்டிஹிஸ்டமினிக்ஸே யூஸ் பண்ணுறாங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஆட்டோகாய்டு செரட்டோனின் அதை பற்றி பார்ப்போம். செரட்டோனின்ன்றது நம்ம 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமின் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இது எப்படி வந்து எந்த நியூரானில் செரட்டோனர்ஜிக் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் தான் இது சிந்தசைஸ் ஆகி ஸ்டோர் ஆகுது. நம்ம அதை பற்றி பார்ப்போம். இது ஒரு நியூரான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ அந்த நியூரானில் ஏதாவது இம்பல்ஸ் ஜெனரேட் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து ட்ரிப்டோஃபன்ன்ற அமினோ ஆசிட் வந்து 5-ஹைட்ராக்சிட்ரிப்டோஃபனாக மாறுது. அதாவது ட்ரிப்டோஃபன் ஹைட்ராக்சிலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் மூலியமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5-ஹைட்ராக்சிட்ரிப்டோஃபன் 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமினா மாறுது. அதுதான் இந்த செரட்டோனின், முக்கியமான ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், இல்லை இதை ஆட்டோகாய்டுன்னு சொல்லிக்கிறாங்க.
ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த 5-ஹைட்ராக்சி ட்ரிப்டமின் போய் அதோட வெசிக்கிள்ஸில் ஸ்டோர் ஆகிக்குது. அதுக்கப்புறம் இம்பல்ஸ் ஜெனரேட் ஆகும்போது அது ரிலீஸ் பண்ணுது. ஸோ ரிலீஸ் ஆன பிறகு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அது வந்து திரும்ப எடுத்துக்க முடியும், ரிலீஸ் ஆனது போய் அதோட ரிசப்டாரில் ஒர்க் பண்ண முடியும். இன்னொன்று அது மெட்டபலைஸ் ஆக முடியும். அதை மெட்டபலைசிங் என்சைம்ஸ் வந்து மோனோமைன் ஆக்சிடேஸ். இது ஒரு முக்கியமான ஒரு என்சைம். ஸோ ட்ரிப்டோஃபன்லேருந்து 5-ஹைட்ராக்சி ட்ரிப்டோஃபன், அதுலேருந்து 5-ஹைட்ராக்சி ட்ரிப்டமின், அது போய் ஸ்டோர் ஆகிக்குது அதோட வெசிக்கிள்ஸில். அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகுது. அதோட ரிசப்டார்ஸில் ஒர்க் பண்ணலாம், திரும்ப எடுத்துக்கலாம், அல்லது அது மெட்டபலைஸ் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதோடைய ரிசப்டார்ஸ் எங்கெல்லாம் அது ஒர்க் பண்ணுது அப்படின்னா 5-HT1B1D அதே நியூரான்லேயே இருக்கும், அது திரும்ப எடுத்துக்கும். ஸோ 2 ரிசப்டார் 5-ஹைட்ராக்சி ட்ரிப்டோஃபன் 1B1D. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சினாப்டிக் கிளெஃப்ட், அந்த ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் இடையில உள்ள அந்த கேப், அது போய் இன்னொரு நியூரானில் கனெக்ட் ஆக போகுது. அங்கே அதோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை அது ரிலீஸ் பண்ணுது. அது ஒரு ஆர்கனாவும் கூட இருக்கலாம். அங்கே இருக்கிற ரிசப்டார்ஸ் என்ன அப்படின்னா 5-ஹைட்ராக்சி ட்ரிப்டோஃபன் 1A, 5HT1A, அடுத்தது 5HT2A 2C, அப்புறம் 5HT3, அப்புறம் 5HT4. இதுதான் முக்கியமான ரிசப்டார்ஸ். 5HT1A 1B1D, 5HT2A 2C, 5HT3, அதுக்கப்புறம் 5HT4. ஸோ இந்த ரிசப்டார்ஸ்லாம் எது கூட சம்பந்தப்பட்டது அப்படின்னா 5HT1A அப்படின்றது ஆங்ஸைட்டி கூட சம்பந்தப்பட்டது. அதனுடைய பார்ஷியல் அகோனிஸ்ட் வந்து ட்ரக்கா அவைலபிள். பஸ்பிரோன், ஜெப்பிரோன் இதுங்கெல்லாம் ஆன்டி ஆங்ஸைட்டி ட்ரக்ஸா ஒர்க் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட் 5HT1B1D அகோனிஸ்ட், அது எல்லா ட்ரக்கோட பேரும் வந்து ட்ரிப்டன்னு முடியும். சுமட்ரிப்டன், நாரட்ரிப்டன், ரிசட்ரிப்டன், இந்த மாதிரி ட்ரிப்டன்னு முடியும். இதுங்க எல்லாமே மைக்ரேனுக்கு கொடுக்குற ட்ரக்ஸ், ஆன்டி மைக்ரேன் ட்ரக்ஸ், அதாவது ஒத்த தலைவலி அதுக்காக கொடுக்கிறது. நெக்ஸ்ட் 5HT2A 2C, அந்த ரிசப்டார்ஸ் எது கூட சம்பந்தப்பட்டதுன்னா சைக்கோசிஸ், அதாவது சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறது. நெக்ஸ்ட் 5HT3, இது வந்து வாமிட்டிங் கூட சம்பந்தப்பட்டது. அதை பிளாக் பண்ற ட்ரக்ஸ் வந்து 5HT3 ஆன்டகோனிஸ்ட் ஆர் ஆன்டி எமிட்டிக் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் 5HT4, இது வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அதே மாதிரி கேஸ்ட்ரோ ஈசோஃபகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், அதுலலாம் கொடுக்குறாங்க 5HT4. ஸோ அப்போ எந்த நியூரான்ல சிந்தசைஸ் ஆகுது, எந்த அமினோ ஆசிட்லேருந்து சிந்தசைஸ் ஆகுது, எப்படி மெட்டபலைஸ் ஆகுது, எந்தெந்த ரிசப்டார்ஸ்ல ஒர்க் பண்ணுது, எந்த டிசீஸோட சம்பந்தப்பட்டது, எந்த ட்ரக்ஸ் அப்படின்றது தான் இந்த அவுட்லைன். ஸோ செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ் அவைலபிள், அது வந்து ஆன்டி டிப்ரெசன்ஸா ஒர்க் பண்ணுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் மோனோமைன் ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டர்ஸும் அவைலபிள். ஏன்னா செரட்டோனின் லெவல்ஸ் ஜாஸ்தியானா அது ஆன்டி டிப்ரெசண்டா ஒர்க் ஆகும். அப்புறம் வெசிகுலார் அப்டேக், அந்த வெசிக்கிள்ஸ்ல வந்து அந்த ஸ்டோரேஜை வந்து கம்மி பண்ணி செரட்டோனினை கம்மி பண்ணி விட்டுரும் ரிசர்பின். இது வந்து ரால்ஃபியான்ற ஒரு ரூட்லேருந்து எடுக்கிறது. இதுக்கு வந்து நிறைய சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ், சூசைடல் டெண்டன்சி இருந்ததால இந்த ட்ரக் வந்து இப்போ அவைலபிள் கிடையாது. இப்போ நம்ம ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் செரட்டோனின் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒன்று ஹார்ட், அங்கே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வெசால்ட் ஜாரிஸ்ட் ரிஃப்ளெக்ஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ட்ரிபிள் ரிஃப்ளெக்ஸ், பிராடிகார்டியா ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணிடும், ஹைப்போடென்ஷன், அதே மாதிரி ஆக்சிஜன் லெவல்ஸை கம்மி பண்ணிடும், ஆப்னியா. இது பேர் வெசால்ட் ஜாரிஸ் ரிஃப்ளெக்ஸ். அதுக்கப்புறம் இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்தா இதுவும் வந்து ட்ரிபிள் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் பிபியை வந்து ரொம்ப கம்மி பண்ணும், அதுக்கப்புறம் அதிகம் பண்ணும், அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கம்மி பண்ணும். நம்ம ஹிஸ்டமின்ல பார்த்தோம், அது வந்து ட்ரிபிள் ரெஸ்பான்ஸ், ஃப்ளஷ், ஃபிளார் அண்ட் வீல், இன்ட்ரா டெர்மல் இன்ஜெக்ஷன். செரட்டோனினை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரா வீனஸ் இன்ஜெக்ஷன், அது வந்து பிபி பிளட் ப்ரெஷர்ல பண்றதுங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிஐ ட்ராக், அங்க வந்து பெரிஸ்டால்சிஸ்க்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஆட்டோகாய்டு. நெக்ஸ்ட் வந்து பிளேட்லெட்ஸ்லயும் இது ரிலீஸ் ஆகுது. அது பிளேட்லெட் அக்ரிகேஷனுக்கு தேவைப்படுது, கிளாட்டிங்க்கு இது தேவைப்படுது. அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற கிளாட்டுக்கும் செரட்டோனினுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதுக்கப்புறம் பிரெயின்ல இதுக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு, ஸ்லீப்பு, டெம்பரேச்சர், அதை கண்ட்ரோல் பண்றது,
37.5 நம்மளோட பாடி டெம்பரேச்சர்னா அதை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிறது செரட்டோனின். அதுக்கப்புறம் மூடு, அப்பிடைட்டு, வாமிட்டிங், பெயினை நம்ம உணர்றது, இது எல்லாத்துக்கும் செரட்டோனினுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செரட்டோனின் வந்து மெலட்டோனின்ன்ற சப்ஸ்டன்ஸ் நம்ம ஸ்லீப்புக்கு சம்பந்தப்பட்டது. அது வந்து செரட்டோனின்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து பயாலாஜிக்கல் கிளாக். நமக்குள்ள எந்தெந்த நேரத்தில் நம்ம தூங்குறோம், எழுஞ்சிக்கிறோம், நம்ம எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம், அந்த நேரத்துக்கு பசிக்குது, இப்படி எல்லாத்துக்கும் பேர் வந்து பயாலாஜிக்கல் கிளாக் அல்ல பயாலாஜிக்கல் ரிதம். இந்த ஸ்லீப் வேக் சைக்கிளுக்கும் செரட்டோனினுக்கும் இன்டைரக்டா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பேத்தோபிசியாலஜிக்கல் ரூல்ஸ். எந்தெந்த டிசீஸ்ல எல்லாம் வந்து இந்த செரட்டோனின் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒன்று வந்து மைக்ரேன், அது வந்து ஒற்றை தலைவலி. ரெனால்ட்ஸ் பெனாமினா, அதாவது ஃபிங்கர்ஸ்ல இருக்கிற பிளட் வெசல்ஸ் அது வந்து திடீர்னு கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டு அங்க வந்து பெயின் வர வைக்கும். அதே மாதிரி இஸ்டீமியா வர வச்சிடும். அதே மாதிரி வேரியன்ட் ஆன்ஜைனா, அதாவது நெஞ்சு வலி, அது கூட சம்பந்தப்பட்டிருக்கு. ஹைப்பர் டென்ஷன், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பெரிஸ்டால்சிஸ் பத்தி பார்த்திருந்தோம். அதனால இது வந்து நாசியா, வாமிட்டிங், கேன்சர்ல வர்ற சில கேன்சர்ஸ்ல வந்து 5HT வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி பெல்லாகரா, விட்டமின் B3 டெஃபிஷியன்சி, அதுவும் வந்து இந்த கேன்சர் வர்றதால 5HTயால ஏற்படும். அதுக்கப்புறம் த்ராம்போ எம்பாலிக் டிசார்டர்ஸ், ஏன்னா பிளேட்லெட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதால கிளாட்டிங் ப்ராப்ளம்ஸ் வர வைக்கும். அதே மாதிரி சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மூடு, பிஹேவியர், எல்லாத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு, அதனால சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வர வைக்கும். ஸோ செரட்டோனர்ஜிக் ட்ரக்ஸை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த ஒரு டேபிளில் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஸோ இதோட ரிசப்டாஸ் என்னன்னு பார்க்க போகிறோம், அதோட ஆக்ஷன் என்ன, மெக்கானிசம், அகோனிஸ்ட், ஆன்டகோனிஸ்ட், தெரப்பட்டிக் யூசஸ், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 5HT1A, அதோடைய பார்ஷியல் அகோனிஸ்ட் பஸ்பிரோன். இது GI இன்ஹிபிட்டரி, ஜி புரோட்டீன் கப்புல்டு ரிசப்டார். இது ஒரு ஆன்டி ஆங்ஸைட்டி ட்ரக். 5HT1B 1D அகோனிஸ்ட், இதுவும் GI சைக்ளிக் AMPயை கம்மி பண்ணும். ட்ரிப்டன்ஸ், எர்காட் ஆல்கலாய்ட்ஸ், இதுங்க எல்லாமே ஆன்டி மைக்ரேன் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் 5HT2A 2C ஆன்டகோனிஸ்ட், இதுவும் ஜி புரோட்டீன் கப்புல்டு ரிசப்டார் தான். GQன்ற சப் யூனிட் மூலியமா ஒர்க் பண்ணும். இதுல இருக்கிற ஆன்டகோனிஸ்ட் வந்து க்ளோசப்பின், ரிஸ்பெரிடோன், சைப்ரோஹெப்டடின், இதுங்கெல்லாம். சைப்ரோஹெப்டடின் ஒரு ஆன்டி ஹிஸ்டமினுக்கும் கூட. இது எல்லாமே வந்து ஆன்டி சைக்கோட்டிக் ட்ரக்ஸ். அதே மாதிரி சில கேன்சர்ல வந்து சைப்ரோஹெப்டடின் யூஸ் பண்றாங்க, இச்சிங்கை வந்து குறைக்கும். நம்ம ஏற்கனவே சைப்ரோஹெப்டடின் ஆன்டி ஹிஸ்டமின்லயும் அதை பார்த்தோம். நெக்ஸ்ட் 5HT3, இந்த ஒன்று மட்டும் GPCR கிடையாது, ஜி புரோட்டீன் கிடையாது. இது வந்து லிகண்ட் கேட்டட் சேனல், சோடியம் சேனல் பிளாக்கர். ஆண்டன்செட்ரான், பலனோசெட்ரான், இந்த செட்ரான்ஸ் எல்லாமே வந்து 5HT3 ஆன்டகோனிஸ்ட். இது ஆன்டி எமிட்டிக்கா யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் 5HT4, இதோட அகோனிஸ்ட் வந்து இதுவும் ஜி புரோட்டீன் கப்புல்டு ரிசப்டார், GS. இதுல ப்ரைடு அப்படின்னு இருக்கும், எல்லா ட்ரக்கோட பேரும் ப்ரைடுன்னு முடியும். சிசா ப்ரைடு, மொசா ப்ரைடு, ரின்சா ப்ரைடு, இட்டோ ப்ரைடு, இந்த மாதிரி. இதெல்லாம் யூஸ் வந்து கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், அதே மாதிரி இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். அதுல கான்ஸ்டிபேஷன் இருக்கிற இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், அதுல 2 வகை இருக்கு. IBS-D, டயரியா வந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு வந்து இதை கொடுக்க கூடாது. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வித் கான்ஸ்டிபேஷன், அவங்களுக்கு வந்து இதை கொடுக்குறாங்க. ஸோ 4 வகையான ரிசப்டார்ஸ், ட்ரக்ஸ், அதோட யூசஸ். ஸோ நெக்ஸ்ட் மைக்ரேன், இது என்ன, இது ஒற்றை தலைவலி, அது இந்த ட்ரக்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் நம்ம. ஸோ இது வந்து பிரெயினில் இருக்கிற செரட்டோனர்ஜிக் அந்த சப்ஸ்டான்ஷியா நயக்ரா, அந்த இடத்துல இருந்து அது ரிலீஸ் ஆகுது. ஸோ எமோஷனல் ஆர் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், பயோகெமிக்கல் டிஸ்டர்பன்சஸால 5HT ரிலீஸ் ஆகி செரிப்ரல் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணிடுது, அங்கே வந்து பிளட் சப்ளையை குறைக்குது. ஸோ அதனால பிளட் வெசல்ஸ் கன்ஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த 5HT என்ன பண்ணும், அதோட 5HT1B 1D ரிசப்டார்ஸ்ல போய் ஒர்க் பண்ணி அது என்ன பண்ணுது, அதுவும் வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணுது. ஸோ இது இல்லாமல் அது அங்கே இருக்கிற ஒரு சில சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுது. கால்சிட்டோனின் ஜீன் ரிலேட்டட் பெப்டைட் அப்படின்னு ஒரு புரோட்டீனை ரிலீஸ் பண்ணுது. அதே மாதிரி சப்ஸ்டன்ஸ் பி அப்படின்ற ஒரு ஆட்டோகாய்டை ரிலீஸ் பண்ணுது. இது பிரெயின் ஸ்டெம்மில் நடக்கிற விஷயங்கள். அந்த இடம் வந்து ட்ரைஜெமினல் நர்வ் இருக்கிற இடம். அந்த ட்ரைஜெமினல் நர்வை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதால தான் இந்த பெயினை வந்து ஹெட்ஏக்ன்ற பெயினை வந்து உணர்றாங்க.
செகண்ட் ஃபேஸ் இது என்ன அப்படின்னா செரிப்ரல் வேசோ டைலேஷன் நடக்கும். அதே நேரத்தில் பெயின் வந்து அதிகமாக இருக்கும். மைக்ரைன் அப்படின்னா டெஃபினிஷனே வந்து சிவியர் ஒரு பக்கம் யூனிலேட்ரல் பல்சேட்டிங் ஹெடேக் விட்டு விட்டு வர்றது. 2 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரம் வரைக்கும் இந்த ஹெடேக் இருக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன இருக்கும்? இந்த மைக்ரைன் 2 வகைப்படும். ஒன்று வந்து வித்தவுட் ஆரா ஆர் வித் ஆரா. ஆரா அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரிசீடிங் சிம்டம்ஸ் ஆஃப் ஹெடேக் வரதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அவங்களுக்கு பிரச்சனை வரும்னா விஷுவல் ப்ராப்ளம்ஸ் வரும், சென்சரி ப்ராப்ளம், சரியா பேச முடியாது, மோட்டார் டிஸ்டர்பன்சஸ், அவங்களோட மூவ்மெண்ட்ஸ்ல டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் இந்த ஹெடேக் ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆரா வந்து 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நடக்கும். இது 2 வகைப்படும். ஒன்று விஷுவல் ஆரா, அப்போ திடீர்னு பளிச்சு நமக்கு லைட்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும், புது புது இமேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் வந்து டெய்காப்சியா. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி சென்சரி ஆரா இருக்கும். அதில் வந்து நம்னஸ் ஆஃப், அதாவது நம்ம அந்த உணர முடியாது ஃபேஸு, ஆர்ம், அப்புறம் அது சீக்வன்ஷியலாக மார்ச் பண்ணி ஃபிங்கர்ஸ், ஹேண்ட்ஸ் வரைக்கும் அந்த அந்த நம்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுதான் மைக்ரைனோட பேத்தோஃபிசியாலஜி. ஸோ நம்ம இதில் ஆன்டி மைக்ரைன் ட்ரக்ஸ் என்ன பண்ணுது? எர்காட் ஆல்கலாய்ட்ஸ் அண்ட் ட்ரிப்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இது 4 விஷயம் பண்ணும். ஒன்று வந்து இன்ஹிபிஷன் ஆஃப் 5-HT1B 1D ரிசெப்டாரில் அது ஒர்க் பண்ணாமல் அதை பிளாக் பண்ணும். நெக்ஸ்ட் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், அதுக்கப்புறம் இன்ஹிபிஷன் ஆஃப் பெப்டைடு ரிலீஸ், அந்த CGRP, சப்ஸ்டன்ஸ் பி அதெல்லாம். அதுக்கப்புறம் இன்ஹிபிஷன் ஆஃப் ட்ரைஜெமினல் நியூரான் ஆக்டிவேஷன். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மைக்ரைனுக்கு காரணமாக அமைதுங்க. ஸோ அதுதான் இந்த ட்ரக்ஸ். ஸோ எர்காட் ஆல்கலாய்ட்ஸ் இது ஒரு முக்கியமான இது. நிறைய பேர் வந்து இந்த எர்காட்டில் வந்து நிறைய என்னென்ன டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது, அது என்ன யூஸ்ன்றது கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த டேபிளை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எர்காட்டமைன், இது 5-HT ரிசெப்டாரில் ஒர்க் பண்ணும். அதே நேரத்தில் ஆல்ஃபா ரிசெப்டார்ஸ்லையும் ஒர்க் பண்ணும். யூட்ரஸை கண்ட்ராக்ட் பண்ணும். மைக்ரைனுக்கு யூஸ் ஆகுது. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து எமிசிஸ், இது கரோனரி வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணிடும். அதனால இதை வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. சிலருக்கு ரெனாட்ஸ் டிசீஸ்னு இருக்கும். ஃபிங்கர்ஸ் வந்து அங்கே இருக்கிற பிளட் வெசல்ஸ் கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து இஸ்டீமியா வந்து அந்த பயங்கரமான பெயின் வர வைக்கும். ப்ரெக்னென்சியில் இதை கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து டைஹைட்ரோ எர்காட்டமைன், இதுவும் அதே தான். ஆனால் ஆல்ஃபா ரிசெப்டாரில் இது வந்து போய் ஒர்க் பண்ணுறது இல்லை. அதனால வேசோ ஸ்பாசம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறது இல்லை. யூட்ரஸை அந்த அளவுக்கு இது கண்ட்ராக்ட் பண்ணுறது இல்லை. எமிசிஸும் இது குறைவாக பண்ணும் எர்கோட்டமைனை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் எர்கோமெட்ரின், இது ஒரு வீக் பார்ஷியல் அகோனிஸ்ட், ஆனால் யூட்ரஸை நல்லா கண்ட்ராக்ட் பண்ணும். அதனால் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ், டெலிவரிக்கு அப்போ வர்ற ப்ளீடிங் அதை வந்து இதுங்க கம்மி பண்ணுங்க. நாசியா, வாமிட்டிங் இதுக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரோமோகிரிப்டின், இது வந்து நிறைய யூசஸ் இருக்கு. இது வந்து பார்க்கின்சன்ஸ்ல யூஸ் பண்றாங்க. எண்டோக்ரைன் டிசார்டர்ஸ், அதாவது இன்ஃபர்டிலிட்டி அப்போ இந்த ட்ரக்கை வந்து யூஸ் பண்றாங்க. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ட்ரௌசினஸ், எமிசிஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து மீத்தைல் சர்ஜைட், இது வந்து ஒரு கேன்சர் கேசஸ்ல இதை கொடுக்குறாங்க. அந்த 5-HT அதிகமான மைக்ரைனோட ப்ரிவென்ஷனுக்கும் கொடுக்குறாங்க. இப்போ அவ்வளோவா யூஸ் பண்றது இல்லை. அதே மாதிரி இது வந்து கண்ணில் சில, அதாவது இந்த பெரிட்டோனியல் ரீஜன்ல இருக்கிற ரிட்ரோ பெரிட்டோனியல் ஃபைப்ரோசிஸ் அந்த ப்ராப்ளம் பண்ணும். எமிசிஸும் இதோட இம்பார்ட்டன்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ். ஸோ ப்ரொஃபைலாக்சிஸ் ஆஃப் மைக்ரைன் எந்தெந்த ட்ரக்ஸ்லாம்? நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. ப்ரொப்ரனலால், பொட்டுலினம் டாக்ஸின், டோபிரமேட், கேண்டிசார்டான், குளோனிடின் இதெல்லாம் வந்து ப்ரிவென்ஷனுக்கு கொடுக்கலாம். சுமட்ரிப்டான், நம்ம சொல்லியிருந்தோம் ட்ரிப்டன்ஸ் தான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். அக்யூட் அட்டாக்ஸுக்கு இதை கொடுக்கலாம். ஃப்ரோவட்ரிப்டான் தான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ஆக்டிங் ஆன்டி மைக்ரைன் ட்ரக். ரிசட்ரிப்டான் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஆக்டிங் ஆன்டி மைக்ரைன் ட்ரக். CGRP ஆன்டகோனிஸ் எல்லாம் இப்போ அவைலபிள் நிறைய ப்ரொஃபைலாக்சிஸ் ஆஃப் மைக்ரைனுக்கு. அதெல்லாம் மோனோக்ளோனல் ஆன்டிபாடின்னு இருக்கும். எரனுமேப், கேல்கானிசுமேப் அண்ட் ஃப்ராமானிசுமேப் இதெல்லாம் வந்து CGRP ஆன்டகோனிஸ். நெக்ஸ்ட் ஃபிளிபான்சரின், இது ஒரு நியூ ட்ரக். இது வந்து உமன்ல இருக்க செக்ஷுவல் டிசையர் கம்மியான அவங்களுக்கு கொடுக்குறாங்க. 5-HT1A அகோனிஸ்ட் அண்ட் 5-HT2A ஆன்டகோனிஸ்ட் இது. நெக்ஸ்ட் லோகார்சரின், இது ஒபிசிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க. 5-HT2C அகோனிஸ்ட். ஸோ இது வந்து நீங்க ட்ரிப்டன்ஸ் எந்த ட்ரக்ஸ் எல்லாம் ப்ரொஃபைலாக்சிஸ் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வாங்க ப்ரோஸ்டக்லாண்டின்ஸை பற்றி பார்ப்போம். இது முக்கியமான ஆட்டோகாய்ட்ஸு.
ஸோ ப்ரோஸ்டக்லாண்டின்ஸ்னா என்னது? அது வந்து தே ஆர் லிப்பிட் டிரைவ்டு ஆட்டோகாய்ட்ஸ். அப்போ செல் மெம்பரேன்லேருந்து தான் இது டிரைவ் ஆகுது. அங்க இருக்கிற மெம்பரேன் பாஸ்போலிபிட்ஸ் மூலியமா அரக்கிடோனிக் ஆசிட் ஜெனரேட் ஆகுது. பாஸ்போலிபேஸ் அந்த என்சைம் ஆக்டிவேட் ஆனா அது போய் இன்னொரு சில என்சைம்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. சைக்ளோ ஆக்சிஜனேஸ். அதுல 2 வகை இருக்கு. சைக்ளோ ஆக்சிஜனேஸ் 1, சைக்ளோ ஆக்சிஜனேஸ் 2. நிறைய இடத்துல இருக்கிறது சைக்ளோ ஆக்சிஜனேஸ் 1. எப்போ இன்ஜுரி அந்த மாதிரிலாம் ஏற்படுதோ, டிஸ்டர்பன்ஸ், பெத்தாலஜி, அப்பதான் காக்ஸ் 2 அதிகமா வரும். இன்னொன்று வந்து லிப்போ ஆக்சிஜனேஸ். ஸோ இந்த காக்ஸ் 1 ஸ்டிமுலேட் ஆனால் நிறைய ப்ரோஸ்டக்லாண்டின்ஸ் அதுலேருந்து ஜெனரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஜெனரேட் ஆகிறது PGG2. ஸோ இந்த PGG2 ஆக்சிடைஸ் ஆகி PGH2வா மாறும். அது வந்து த்ரோம்பாக்சின் சிந்தேஸ் மூலியமா த்ரோம்பாக்சைனா மாறலாம். அந்த த்ரோம்பாக்சின் எங்கெங்கெல்லாம் போய் அதோட ரிசப்டார்ஸ் இருக்கும்னா பிளேட்லெட்ஸ், பிளட் வெசல்ஸ், மேக்ரோஃபேஜஸ், அதே நேரத்தில் கிட்னிஸ். மைக்ரோசோமல் அண்ட் சைட்டோசோலிக் PGEs மூலியமா PGE2 ஃபார்ம் ஆகும். அதோட ரிசப்டார்ஸ் வந்து EP1, EP2, EP3, EP4. இது எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா பிரெயின், கிட்னிஸ், வாஸ்குலார் ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ். அப்புறம் PGFs, இது வந்து PGF2 ஆல்ஃபால அதோட ரிசப்டார்ஸ் வந்து FPAB. எங்கெங்கெல்லாம் அது போய் ஒர்க் ஆகும்னா யூட்ரஸ், ஏர்வேஸ், வாஸ்குலார் பெட், அதே நேரத்தில் ஐலியும் இது இருக்கு. அதே நேரத்தில் லிப்போகேலின் அண்ட் ஹெமட்டோக்சிலின் ரிலேட்டட் PGDஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வர ஃப்ராக்ஷன் வந்து PGD2. இந்த ஜஸ்ட் எந்த பேர் என்ன ரிசப்டார்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அது எங்கே ஒர்க் பண்ணுது, என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சா போதும். பிரெயின், அப்புறம் பிராங்கியல் மசில்ஸ், அதே நேரத்தில் மாஸ்ட் செல்ஸ்லாம் இருக்குது. இன்னொன்று PGI2, அது பிரெயின், எண்டோத்திலியம், கிட்னிஸ், பிளேட்லெட்ஸ் இங்கெல்லாம் இருக்குது. ஸோ இன்னொரு பாத்வே வந்து லிப்பாக்சிஜனேஸ் பாத்வே. அதுலேருந்து லூகோட்ரைன்ஸ், அந்த பிராங்கியல் ஆஸ்மா, லிப்பாக்சின், அதெல்லாம் சம்மந்தப்பட்டது. லூகோட்ரைன் படிக்கும்போது அதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோஸ்டக்லாண்டின்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஃபீவருக்கு ஒரு முக்கிய காரணம். அதாவது ப்ரோஸ்டக்லாண்டின்ஸ் ஜாஸ்தி ஆகிறதால தான் ஃபீவர் வந்து ஜாஸ்தி ஆகுது. E1, E2 அது வந்து பெயினையும் அதிகப்படுத்தும். ஹெட் ஏக் மாதிரியும் நம்ம உணர்வோம், ஃபீவரும் உணர்வோம். நெக்ஸ்ட் ஹார்ட், அதில் PGE2, I2 வந்து வேசோ டைலேட்டர்ஸ், PGF2 ஆல்ஃபா TXA2 வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்டர்ஸ். அப்புறம் பிளேட்லெட்ஸ், ஆல்ரெடி நம்ம சொன்ன பிளேட்லெட்ஸ் அக்ரிகேட் ஆகி கிளாட்டிங்க்கு அது சம்மந்தப்பட்டோம். நெக்ஸ்ட் இந்த பிராங்கியல் டைலேஷன் பண்ணும். PGF2 ஆல்ஃபா TXA2 பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்டர். நெக்ஸ்ட் GITல இதுங்க முக்கியமானதுங்க. இந்த ப்ரொடெக்ஷனுக்கு இது தேவைப்படுது. கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷன் அதை வந்து குறைக்கும். மியூக்கஸ் ப்ரொடக்ஷனை அதிகம் பண்ணும். அதே நேரத்தில் இது வந்து டயரியா, கோலிக் பெயின், அதாவது வயிற்று வலி, அதெல்லாம் கூட இது சம்மந்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கிட்னிஸ், அதாவது ரீனல் வேசோ டைலேஷன், அங்கே நல்ல பிளட் சப்ளை நடக்கிறதுக்கு இது தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி, எரக்ஷன், அதுக்கெல்லாம் வந்து இந்த PGE2, I2 தேவைப்படுது. நெக்ஸ்ட் கண்ணில் இருக்கிற ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணி குளோகோமா வராமல் பார்த்துக்கிறதுக்கு PGF2 ஆல்ஃபா ஒரு முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து PGE2, F2 ஆல்ஃபா யூட்ரைன் ஸ்டிமுலேஷன், அதாவது டெலிவரிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு. அதே நேரத்தில் பெயின் டியூரிங் மென்ஸ்ட்ருவேஷன் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஸோ இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரோஸ்டக்லாண்டின்ஸ்க்கு சம்மந்தமாக இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து PGE1, F2, E2, அதே நேரத்தில் F2 ஆல்ஃபா, I2 இது சம்மந்தமான ட்ரக்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரக் வந்து அல்ப்ரோஸ்டாடில். இது PGE1 அனலாக். இது வேசோ டைலேஷன் பண்ணுறதால எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், பேட்டன்சி ஆஃப் தி டக்டஸ் ஆர்டீரியோசஸ், அதாவது சிலருக்கு வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக நடக்கிறது, ஹார்ட்டில் வந்து அந்த பேட்டன்சி, அந்த டக்ட் ஆஃப் ஆர்டீரியோசஸ்ன்றது க்ளோஸ் ஆகணும். சப்போஸ் அது க்ளோஸ் ஆகாமல் இருந்தால் அது பேர் வந்து பேட்டன் டக்டஸ் ஆர்டீரியோசஸ். ஸோ அந்த சர்ஜரி அப்போ அதை ஓப்பனாக வச்சுக்கிறதுக்கு அல்ப்ரோஸ்டாடில் யூஸ் பண்ணுவாங்க. மிசோப்ரோஸ்டால் இது வந்து கேஸ்ட்ரிக் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். NSAID, அதாவது டைக்ளோஃபெனாக்கோ, ஏதோ ஒரு பெயின் ரிலீவரால் வர்ற அல்சருக்கு பெஸ்ட் ட்ரக் அப்படின்னா அது மிசோப்ரோஸ்டால் தான். ஸோ டைனோப்ரோஸ்டோன் இது வந்து
அபார்டிஃபேஷியன்ட்டா அதாவது அபார்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம் ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் பண்ணும் அப்படின்ட்டு. கார்போப்ரோஸ்ட் இதுவும் வந்து அபார்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் டெலிவரி அப்போ வர ப்ளீடிங்கை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. லேட்டனோப்ரோஸ்ட் இது வந்து ஐ ட்ராப்ஸாக அவைலபிள் குளுக்கோமாக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போப்ரோஸ்டனால் இது பல்மனரி ஹைப்பர் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒரு ட்ரக். ஸோ அல்ப்ரோஸ்டாடில் நம்ம சொல்லியிருந்தோம், டக்டஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அல்ப்ரோஸ்டாடில் கொடுப்பாங்க, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு சர்ஜரிக்கு அப்புறம் என்எஸ்ஐடிஸ் யூஸ் பண்ணுவாங்க. மிசோப்ரோஸ்டால் இதுதான் மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் ட்ரக் ஃபார் என்எஸ்ஐடி இன்டியூஸ்ட் அல்சர். மிசோப்ரோஸ்டால் வித் மிஃபிப்ரிஸ்டோனோ மெத்தோட்ரெக்சைட்டோ அபார்ஷன் வர வைக்கிறதுக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸில் அந்த டெலிவரி வேணாம், அந்த ப்ரெக்னென்சி வேணான்னு நினச்சாங்கன்னா இது வந்து மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி நான் சொல்கிறது. அதே மிசோப்ரோஸ்டால் வந்து மோபியஸ் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு ஃபேஷியல் நர்வ்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணிடும், அந்த அட்வர்ஸ் எஃபெக்ட் பண்ணும். பார்ட்டர் சிண்ட்ரோம் அதாவது அதிக ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ் இருந்தால் சோடியம் லெவல்ஸ் அதிகமாகி ஆல்கலோசிஸ் அதை பிஹெச்சை வந்து அதிகம் பண்ணிடும். இதுக்கு இண்டோமெத்தாசின் தான் ட்ரீட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து லூக்கோட்ரைன்ஸ். ஸோ லூக்கோட்ரைன்ஸ்னாவே நம்ம ஆஸ்மாவை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு லியூக்கோசைட், அதுலேருந்து வர்றதுங்க தான் இதுங்க. ஸோ ஃபாஸ்போலிபிட்ஸ் வந்து அரக்கிடோனிக் ஆசிடாக மாறி அது மூலிமா 5 லிப்பாக்சிஜினேஸ் ஆக்டிவேட்டிங் ப்ரோட்டீன் 5 லிப்பாக்சிஜினேஸ் மூலியமாக குளுக்கோட்ரைன்ஸாக அது மாறுது. அதில் நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது, A4, C4, B4 அப்படின்னு. அது அந்த லியூக்கோசைட்டை விட்டு வெளியில் வரும். ஸோ வந்த பிறகு அதோட டார்கெட் செல்ஸ் ரெஸ்பிரேட்டரி செல்ஸில் போய் ஒர்க் பண்ணும். ரிசப்டாஸோட பேர் சிஸ்டிL1, அதேமாதிரி BLT2. இந்த லியூக்கோட்ரைன்ஸ் இதுங்க எல்லாமே முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்லோ ரியாக்டிங் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அனஃபைலாக்சிஸ் அப்படின்னு பேர். ஆஸ்மாவில் இது மிகவும் முக்கியமானது. இது ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் கூடவே சேர்ந்து ரிலீஸ் பண்ணி அங்கே வந்து நிறைய செக்ரீஷன்ஸை உண்டு பண்ணி அதே நேரத்தில் இன்ஃப்ளமேஷன் வர வச்சு வீசிங் ட்ரபிள் வர்றதுக்கு இந்த லியூக்கோட்ரைன்ஸ் முக்கிய காரணமாக அமையுது. ஸோ எந்த ட்ரக்ஸ்லாம் அவைலபிள்? சிஸ்டிL1 ஆன்டகோனிஸ்ட் மாண்டிலியூகாஸ்ட், ஜஃபிர்லூகாஸ்ட். அதே மாதிரி லிபாக்சிஜினேஸ் இன்ஹிபிட்டர் ஜைலியூட்டான். நெக்ஸ்ட் வந்து ஆன்ஜியோடென்சின் பிராடிகைனின். ஸோ இது என்னது அப்படின்னா கைனின்ஸ் அப்படின்ற புரோட்டீன் மூலியமா ஜெனரேட் ஆகுறது தான் பிராடிகைனின். ஸோ அது வந்து B2 ரிசப்டாரில் நார்மலாக ஒர்க் பண்ணும். அது வந்து என்னென்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடை ரிலீஸ் பண்ணி ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸை ரிலீஸ் பண்ணி வேசோ டைலேஷன், சோடியம் எக்ஸ்கிரீஷன், பெயின் கூட சம்மந்தப்பட்டது. ஆனால் டிசீஸ் கண்டிஷன்ஸ் அப்போ வந்து இதுங்கெல்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இன்ஃப்ளமேஷனுக்கு காரணமாக அமையும். ஸோ பேரலாக பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோடென்சினோஜன் அது லிவர்லேருந்து உருவாகி எப்போல்லாம் கிட்னிக்கு பிளட் சப்ளை கம்மியாகுதோ அது ரெனின்ன்றதை ரிலீஸ் பண்ணி அந்த ஆன்ஜியோடென்சினோஜனை ஆன்ஜியோடென்சின் 1 மாற்றும். அது ஆன்ஜியோடென்சின் 2 மாறி ஆன்ஜியோடென்சின் ரிசப்டார்ஸில் ஒர்க் பண்ணும். அதில் முக்கியமான ரிசப்டார் ஆன்ஜியோடென்சின் 1. இது வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்டர், ADH ரிலீஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், கார்டியாக் ரீமாடலிங் அதுக்கெல்லாம் வந்து இது முக்கிய காரணமாக அமையுது. அது வந்து ப்ரொடெக்டிவ் ஆர்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது, AT2. அதில் வந்து அது வந்து ரொம்ப நல்லது. இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணி அங்கே இருக்கிற டிஷ்யூ க்ரோத்தை வந்து கம்மி பண்ணுறது. இன்னைக்கு இருக்கிற கோவிட் சுச்சுவேஷனில் இந்த ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து பப்மெட்டில் கூட தேடலாம். இந்த AT2 ரிசப்டார்ஸ் ஓவராக ஸ்டிமுலேட் ஆகி டெப்ளீட் ஆகிறதால தான் இந்த கோவிட் வைரஸ் வந்து கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் வர வைக்குது அப்படின்னு கூட லிட்ரேச்சர் வந்து அவைலபிள். நீங்கள் அதை பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். ஸோ ஏஸ் இந்த ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் மூலியமாக தான் ஆன்ஜியோடென்சின் 1 ஆன்ஜியோடென்சின் 2 மாறுது. அதே ஏஸ் என்ன பண்ணுது அப்படின்னா பிராடிகைனினை அதோட இன்ஆக்டிவ் ப்ராடக்டாக மாற்றி விடுது. ஸோ நம்ம ஹைப்பர் டென்ஷனுக்காக ஏஸ் இன்ஹிபிட்டர்ஸ் கொடுத்தா இந்த பிராடிகைனின் தன்னுடைய இன்ஆக்டிவ் ப்ராடக்டாக மாறாமல் அதிகமாகி ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ் நைட்ரிக் ஆக்சைடை ரிலீஸ் பண்ணி இன்ஃப்ளமேஷன் காஃபுக்கு காரணமாக. ஸோ ஏஸ் இன்ஹிபிட்டர்ஸோட முக்கியமான அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து ட்ரை காஃப். அதுக்கு ரீசன் வந்து இந்த பாத்வேவை அது இன்ஹிபிட் பண்ணுறதால தான். ஸோ ஒரே ஒரு ட்ரக் தான் பிராடிகைனின் சம்மந்தப்பட்டது, இகாட்டிபண்ட். இது ஹெரிடிட்ரி ஆன்ஜியோ எடிமாக்கு தரலாம் அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர்.
இது மெம்பரேன் பாஸ்போலிபிட்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகி பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டராக மாறுது. இது வந்து ஜி ப்ரோட்டீன் கப்புள்டு ரிசப்டார். இது வந்து WBCs, பிளேட்லெட்ஸ், கிட்னி செல்ஸ், வாஸ்குலர் எண்டோதெலியம் இங்கெல்லாம் இருக்கும். இது அங்கே இருக்கிற இன்ஃப்ளமேஷனுக்கு காரணமாக அமையுது. அங்கே இருக்கிற பிளட் சப்ளையை அதிகம் பண்ணும். பொட்டன்ட் பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்டர். இது வந்து ஹைலி அல்சரோஜீனிக். இது வந்து இன்ஃப்ளமேஷன், பிராங்கியல் ஆஸ்மா, அனஃபைலாக்சிஸ், த்ராம்போசிஸ் இது கூடலாம் இது சம்மந்தப்பட்டிருக்கு. பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டரோட ஆன்டகோனிஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம இந்தியன் ரிசர்ச்சில், ஜிங்கோலைட் அப்படின்னு ஒன்று. அது வந்து இந்தியன் ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கப்பட்டது. அல்ப்ரசோலம், ட்ரையசோலம் கூட பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டரை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ் பி, இதுதான் லாஸ்ட் ஆட்டோகாய்டு. இது வந்து டாக்கிகைனின் ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. இது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இந்த கட் அந்தி, அதாவது ஜிஐ ட்ராக்லையும் பிரெயின்லையும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இட் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் தி வேகஸ் நர்வ் சாலிட்டரி ட்ராக்ட் அப்படின்ற பிரெயின்லேருந்து இது ரிலீஸ் ஆகுது. இதோட ரிசப்டாஸ் பேர் நியூரோகைனின் 1 ரிசப்டாஸ். இது எமிசிஸ்க்கு முக்கியமான ஒரு டிலேடு எமிசிஸ் ஆஃப் கேன்சர், அதில் இது முக்கியமான பகுதி சப்ஸ்டன்ஸ் பியோடது. ஒரு சில ட்ரக்ஸ் அவைலபிள், அப்ரபிட்டன்ட், ரோலபிபெப்டன்ட் ஆர் டிலேடு எமிசிஸ் ஆஃப் கேன்சரில். போஸ்ட் அப்ரபிட்டன்ட் இன்ஜெக்ஷனாகவே அவைலபிள். அக்யூட் எமிசிஸ், ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தவொடனே ஸ்டார்டிங்கில் வர எமிசிஸ்க்கு 5-HT3 ஆன்டகோனிஸ்ட் கொடுக்கலாம். லேட்டரான ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு எமிசிஸ் சிலருக்கு வரும், அவங்களுக்கு சப்ஸ்டன்ஸ் பி கொடுப்பாங்க. சப்ஸ்டன்ஸ் பி வந்து பெயினை வந்து உணர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையுது. ஸோ கேப்சைசின் நம்ம வந்து பச்சை மிளகா, அது வந்து யூஸ் ஃபார் போஸ்ட் ஹெர்பட்டிக் நியூராலஜியால் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், சப்ஸ்டன்ஸ் பி அதிகமாக ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் அதை டெப்ளீட் பண்ணி விட்டுரும். இதுதான் கேப்சைசினோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இதுதான் சப்ஸ்டன்ஸ் பி பற்றினது. ஸோ இது எல்லாமே ஆட்டோகாய்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.